ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராக்கி, சானிக் ஆயுதம் அப்படின்னு பல ரத்த காரியங்களை பறிச்சு தள்ள அருண் மதேஸ்வரனோட அடுத்த படைப்பான கில்லர் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் இந்த படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா நடிச்சவங்க பேர் எழுதணும்னாவே ஒரு ஆஃப் பேர் நோட்டு தேவைப்படும். அந்த அளவுக்கு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமா தனுஷ், பிரியங்கா, சிவானா, சந்தீப் அவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டா, இதுல ஹீரோ அனலீசன் ஒரு பையன் ஒரு கிராமத்துல இருக்காப்ல. அவர் அவங்க கிராமத்துல ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரி போய் சேர்றாப்ல. அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனைனால வெளியே வர்றாப்ல. அதுக்கப்புறம் போய் ஒரு கொள்ளைக்கூடத்துல சேர்றாப்ல. இவரோட கிராமத்துல இருந்தே அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப் செஞ்சாரா, என்னாச்சு, இப்ப அதோட விளைவா என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பல இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே கதை எடுக்கிறாங்களோ இல்லையோ பாதி நேரம் சுதந்திரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ஓட்டிடுவாங்க. இந்த படத்துல அதெல்லாம் பண்ணாம விட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். மோஸ்ட்லி மில்லரோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறதே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வழக்கமா இந்த சுதந்திர போராட்டம்னு வந்துட்டா, அதாவது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் இதுல பாத்துக்கிட்டா பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே அப்ரஸா இருந்த பீப்புள், அது அடிமைப்பட்ட ஸ்லேவ்ஸா இருந்தாங்க அப்படிங்கிறவங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படின்னு ஒரு புது ஆங்கிள் மாதிரி காட்டியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டா டீனா தான். டீனா வழக்கமாவே அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி அசுர நடிகர் பேர் வேற வாங்கி வச்சிருக்காப்ல. இதுல பாத்துக்கிட்டா அவருக்கு தீனி போட்டா போதும் அவரு மனசை பிரிச்சு போயிருப்பாப்ல. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய சீன்ஸ் தீனி போடுறதுக்கு அருண் மதேஸ்வரன் வச்சுட்டாப்ல. குறிப்பா பாத்துக்கிட்டா ஒரு சீன்ல ஷூட் பண்ற சீன் ஒன்று வரும். அதுல ஒரு பிரிட்டிஷர் ஷூட் பண்ண சொல்லுவாப்ல. அப்ப கண்ணை கையில வச்சுட்டு அண்ணன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருப்பாப்ல. காலவழி இது என்ன பெர்ஃபார்மன்ஸா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேரக்டர் இவர் ஒட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள குற்ற உணர்ச்சி எப்படி தள்ளிடுவாங்க. அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவாப்ல. சிவானாவும் டியும் பேசிக்கிற ஒரு சீன் வரும். அந்த சீன்லயே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே பல இடங்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணி தள்ளி இருந்தாப்ல டீனா. அடுத்து பாத்துக்கிட்டா குமரவேல் தான் அந்த ஒரு டக்காய்ட் குரூப்போட ஹெட் அப்படிங்கிற மாதிரி வருவாப்ல. அவரும் நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அவர் தான் படம் ஃபுல்லா நல்லா வந்துட்டே இருக்க ஒரு ரோலா இருந்தது. அதுக்கப்புறம் பிரியங்கா பெருசா இல்லைனாலும் அங்கங்க ஏதோ கோவப்படுற மாதிரி அப்படி இப்படின்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிவானா ஒரு மொத்தமா 3 சீன் தான். அதே எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். அதே ஜெயில கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் தான். அதுவே இங்கேயும் கொடுத்து ஒரு காப்பி பேஸ்ட் அடிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவர் கொடுத்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். டான்ஸ் பயங்கரமா ஆடினாங்க கோரனார்ல இவரும் தனுஷும் சேர்ந்து. அது நல்லா இருந்துச்சு. சந்தீப்புக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லைனாலும் அங்கங்க கேமியோ கொடுத்து மாஸ்க் காட்டிட்டு போயிட்டாப்ல. இந்த படத்துல என்ன நல்லாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டா, ஜிபியோட மியூசிக் தனியெல்லாம் பாட்டு கேட்கும்போது என்னையா ஜிபி இப்படி ஒரு மியூசிக் போட்டு தள்ளிட்டாப்ல, நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் படத்தோட கேட்கும்போது நமக்கு ஒரு பூஸ்ட் பம்பை கொடுக்குற மாதிரி பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் அறுத்து தள்ளிட்டாப்ல. எல்லாம் அதுவும் கில்லர் கேப்டன் பாட்டெல்லாம் வரும்போது வெடிதான். அதே மாதிரி ஒரு டெம்பிள்குள்ள உள்ள போற சீன் வரும். அப்போ ஒரு 1001 மாதிரியே ஒரு பிஜிஎம் போட்டு தள்ளிருப்பாப்ல. அது ஒரு பூஸ்ட் பம்பான சீன் தான். இன்ட்ரோ பிளாக், கிளைமேக்ஸ் அதுக்கெல்லாம் தட்டு வாட்ச் தள்ளியிருப்பாப்ல. அந்த சீனே ஆல்ரெடி ஒரு வெறித்தனமா இருக்கும். அதுல அவர் போட்ட பிஜிஎம்மோட சேர்த்து மிரட்டி விட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கேமரா ஒர்க் நிறைய இடத்துல க்ளோஸ்அப்பா இருக்கட்டும், டிஃப்ரெண்டா லோ ஆங்கிள் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ட்ரோ பிளாக்ல ட்ரோன் ஷாட் எல்லாம் வச்சு பறந்து ஷூட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு பேர்ட் வியூல எடுத்ததாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பயங்கரமா பண்ணி தள்ளிட்டாங்க. அதை பார்க்கும்போது நார்மலா அந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எடிட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப இதுல சாப்டர் வைஸா தான் அருண் சொல்லியிருக்காப்ல. அவர் வழக்கம் போல எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி இதுல என்ன பண்ணிருக்காப்லன்னா, ஃபர்ஸ்ட் வழக்கமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சாப்டர் வைஸ் போவாங்க. இதுல சாப்டர் ஓபன் பண்ணிட்டு அந்த சாப்டர் எண்டிங் என்ன நடக்குது அப்படிங்கறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்படி நான் லீனியரா சொல்லியிருந்தது நல்லா இருந்துச்சு. நான் லீனியர்னு சொல்ல முடியாது, எண்டிங்கை காட்டிட்டு அதுக்கு முன்னாடி கதை சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லலாம். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல டைலாக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 டைலாக் சொல்லணும்னா, இவர் டீனா பேசும்போது, அதான் இவங்க இவனுக்கு செருப்பு போடக்கூடாதுங்கிறாங்க, அவங்க எனக்கு பூட்ஸ் கொடுக்குறாங்க, இவன் முன்னாடி உட்காரவே கூடாதுங்கிறான், அவன் முன்னாடி சேர் போட்டு உட்காருங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்களையும் இந்த ராஜாக்களையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு
அவன் கொடுக்குற மரியாதை தான் எனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. அந்த சீன் டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இவரு குமரவேல் சொல்லும்போது பேசியிருப்பாப்ல, நம்ம ஒன்று மேல நம்பிக்கை வைப்போம், ஆனா நம்ம வச்ச நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையை மாத்துங்கிறது அப்ப தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாப்ல. அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதித்தி வந்து பிரியங்காட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி நீ எல்லாம் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதித்தி சொல்லுவாங்க, குடிசையா இருந்தாலும் சரி, கோபுரத்துல இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து இன்னைக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க, we are just observers அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் ஃபுல்லா நிறைய டைலாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுல என்ன சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டா, இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரெண்டும் வந்து எக்ஸ்டென்சிவா ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கும். நல்லா சுட்டு தள்ளிட்டு எங்கிருந்து கொண்டு வந்தாங்க தெரியல. புல்லட்டு, இந்த காரு, லாரி இதெல்லாம் வழக்கம் எடுத்து வச்சிருவாங்க போனதுக்கு. சுட்டு தள்ளினாங்க. பட் அது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா பாக்குறதுக்கு பெரிய ஸ்கிரீன்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த சிவானாவும் டியும் பேச அந்த கான்வர்சிங் அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கில்லர் கேப்டன் மில்லர் அந்த சாங், அது வந்து சாங் இல்லை, அது வந்து ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி இந்த பாட்டு போட்டுப்பாங்க, அது ஒரு வெறி தான், அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படம் ஸ்டார்டிங் வந்து இந்த ட்ரைனிங் சீன் வரும். அந்த ட்ரைனிங் சீனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த டெம்பிள் அந்த சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடி நல்லா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ட்ரைனிங் சீன்லாம் வந்து அந்த பிஜிஎம் வந்து விசில் பிஜிஎம் அப்படி டெவலப் ஆகும். அது வந்து நல்லா யூஸ் பண்ணியிருந்தாப்ப அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபைட்டா இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயிலர்ல என்ன பண்ணாங்களோ அது ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கை அவெஞ்சர்ஸ்ல இருந்து ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கையும் ஜெயிலர்ல இருந்து கொஞ்சம் எண்டிங்கையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருந்தாங்க. அதுவும் சரி, நமக்கு அப்புறமா தெரிஞ்சாலும் மாசா இருக்கே, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிராண்டா செட்டு போட்டிருந்தாங்க, பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் தான். லாஜிக்கை குளிதோனி போச்சுட்டாங்க. அதாவது நம்ம 100 பேர் 200 பேர் அடிக்கிறதே லாஜிக்னு சொல்லல, அதெல்லாம் எல்லாரும் அடிச்சு தலையை தான் இருக்காங்க. பட் ஆனா வழக்கம் போல எல்லாரும் போய் அடிபட்டு சாகுறாங்க, ஹீரோ மேல மட்டும் புல்லட்டே படல. சரி, அதை கலதையை விடுன்னு பார்த்தா எல்லாரும் விழுந்தா எந்திரிச்சு ஓட மாட்டாங்களா, எல்லாரும் கீழே விழுறாங்க. கீழே விழுந்து எல்லாரும் 10 நிமிஷம் செஞ்சுட்டு போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் கீழே விழுந்தாருன்னா உடனே எந்திரிச்சு போடுறாப்புல, ஏன்னா ஒரு ஹீரோ இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு வரதுக்குள்ள ஹீரோ கிளம்பி வீட்டுக்கே போயிடுறாப்புல, அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. இதுல வந்து ஸ்டார் கேஸ்ட் தான். இதுல வந்து அதான் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் போற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நிறைய பேர் இருந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. குறிப்பா வந்து இந்த காளி வெங்கட், ஜான் கொக்கேன், அப்புறம் ஜெயபிரகாஷ், அதித்தி பாலன், இவங்க ஏரியாலாம் வந்து, அப்புறம் இந்த வில்லன் அவரு எட்வர்ட், இவங்க எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் ஜான் கொக்கேன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல இந்த கொடுத்தோன்னு நடிச்சிரு. பட் கேரக்டர் வந்து இம்பாக்ட் இல்லையே அப்படிங்கிறத ஒரு குறையா போயிடுச்சு. அதான் போயிட்டு இருந்த படத்தை வந்து அருமாதேஸ்வரம் கமலம் கழிச்சு எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டீனா அங்கே போய் பார்த்தோன்னா பிரியங்கா மடியில் எப்போ படுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாரு போல. அதுக்கப்புறம் வந்து படம் நகரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து செயல்படுச்சு. அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதுவும் பெருசாக நடக்கல அதில். அதனால செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுதின அளவுக்கு அவர் எதுவுமே எழுதலை. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக ஃபைட்டு தான் எழுதியிருப்பார் போல. அதனால வந்து அதுல கதைன்னு ஒன்றும் கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு பாட்டு வைக்கிறாங்க, ஒரு ஃபைட்டு வைக்கிறாங்க, மறுபடியும் ஒரு பாட்டு வைக்கிறாங்க, மறுபடியும் ஒரு ஃபைட் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃபே முடிஞ்சிருச்சு. இல்லை என்னல இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. சரி, சீக்கிரம் முடிக்கணும் வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இட்ஸ் நேச்சுரலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்தாங்க. நான் மட்டும் இழிச்ச வாயிலுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் கொடுத்து வச்சிருந்தாப்புல. ஓகே, அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் படமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.